அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட்டை டவுன்லோட் பண்ணுறது எப்படி. சிபிஎஸ்ல நம்மளுக்கு இப்போ ஒரு மிஸ்ஸிங் கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மந்த்துக்கு வந்திருக்கு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். சிபிஎஸ் மிஸ்ஸிங் கிரெடிட் பார்க்குறதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கா, அதில் போய் சிபிஎஸ் டிஎன்னு சொல்லி அடிங்க. அடித்தோடனே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். வெல்கம் டு த சைட்டுன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கான சிபிஎஸ் நம்பரை வந்து மேலே அடிச்சுட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டேட்டு கொடுங்க, ஸ்லாஸு மந்த்து ஸ்லாஸ் உங்களுடைய இயர் கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுங்க. சரிங்களா? இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுனாலும் இது வந்து ஓப்பன் ஆகாது. இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பாருங்கள், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, அதை போய் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணணும். இதில் எல்லாத்தையுமே நல்லா படித்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதாவது மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோன்னே கொடுத்துங்க. எஸ்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து கேட்கும், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா. நம்ம இப்போ ஏதாவது புதுசாக இப்போ ஏதாவது மொபைல் நம்பர் நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நம்பரை கொடுத்து கூட நம்ம வந்து அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ அதை டச் பண்ணோடனே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் இங்கே பாருங்கள், கீழே கர்சன் மாதிரி கொடுத்து சப்மிட்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து 2023 24 24 25க்குரிய இது வரல, 23 24க்குரிய ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து சிபிஎஸோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 23 24 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான வருஷத்தை நான் வந்து போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து சப்மிட்டு நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எப்போ இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ண இயர்லேருந்து இப்போ டில் டேட் வரைக்கும் நம்ம வந்து அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் இயர்லி ஒன்ஸ் தான் வரும். சரிங்களா? இப்போ அதை ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் கொடுத்தோன்னே எந்த வருஷம் வேணுமோ அந்த வருஷத்தை வந்து நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான வருஷத்தை நான் வந்து இப்போ வந்து டச் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த வருஷம் வேணுமோ அந்த வருஷத்தை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கலாம். அதாவது 23 24 வரைக்கும் வருது. 24 25 இன்னும் வரல. சரிங்களா? அது வந்து எப்படி இருக்கும், எப்படி வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு எந்த வருஷம் வேணுமோ அந்த வருஷத்தை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண இயர்லேருந்தே அதை வந்து கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். உங்களோட நேமு, உங்களுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட் நம்பரு, நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து பிடிச்சிருக்காங்க எல்லாமே வந்திருக்கும். இதில் நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த இயர் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மார்ச்லேருந்து ஆரம்பித்து பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரே ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார் மாதிரி இன்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாஸ்ட் இயர் வந்து மிஸ்ஸிங் கிரெடிட்டை இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏற்றிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நீங்கள் அதில் பழசில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மிஸ்ஸிங் கிரெடிட்டுன்னு இந்த இருக்கா, அதில் போய் இப்போ போய் நான் பார்க்குறேன், எனக்கு வந்து நில்லுன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இயருக்குரிய மிஸ்ஸிங் கிரெடிட் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து மிஸ்ஸிங் கிரெடிட் வந்து இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போய் நம்ம ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து இதை வந்து சரி பண்ணிக்கலாம். நம்ம எழுதி கொடுத்து இந்த மாதத்துக்குரியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து தெரியப்படுத்திக்கலாம். இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இதை இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடுன்னு கேட்கும். அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டவுன்லோடுன்னு சொல்லி அந்த 3 டாட்ஸை டச் பண்ணோடனே டவுன்லோடுன்னு கேட்கும். அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் எப்படி நமக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து மிஸ்ஸிங் கிரெடிட் வந்து வந்திருக்கு, அதை நம்ம ஆஃபீஸ்லேயே தெரியப்படுத்தாமையே இருக்கோம் அப்படின்னா, அப்போ இயர்லி ஒன்ஸ் வர்றப்போ அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு மிஸ்ஸிங் கிரெடிட் வந்திருக்குன்னா இயர் ஆக ஆக அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் அதனால் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து எதில் நமக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அதாவது வருஷத்துக்கூட வந்து இன்க்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. இன்க்ரிமெண்ட் போடுறப்ப சிபிஎஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக பிடிச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து இதில் சரியாக பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் அதில் வந்து போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து எதில் போய் நம்ம போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஏ வந்து போடுவாங்க. டிஏ போடுறப்பே நமக்கு சிபிஎஸ் வந்து இன்க்ரீஸாக நம்மளுக்கு வந்து பிடிப்பாங்க. அதுலேயும் கரெக்டாக பிடிச்சிருக்காங்களா, இல்லை அதில் ஏதாவது வேரியேஷன் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. வேறு வந்து மந்த் வைஸாக கரெக்டாக பிடிச்சிருக்காங்க, எல்லா மந்த்து கரெக்டாக இருக்கா, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் மார்ச்லேருந்து கடைசி பிப்ரவரி வரைக்கும் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்னா செக் பண்ண பிறகு நம்ம அந்த மிஸ்ஸிங் கிரெடிட் வந்து இயர்லி ஒன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே வேரியேஷன் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதாவது வந்து மிஸ்ஸிங் கிரெடிட் இல்லாதவங்களுக்கும் நம்ம மிஸ்ஸிங் கிரெடிட் இருக்கவங்களுக்குமே வந்து இந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன் வரும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு மிஸ்ஸிங் கிரெடிட் இருக்குது அப்படிங்கிறத ஆஃபீஸில் வந்து தெரியப்படுத்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உடனுக்குடனே வந்து புதுசாக வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். தேங்க்யூ.